உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சீசலை பார்த்து சொல்லுவார், நான் சீக்கிரமாக போகிறேன், நான் போகிற இடத்தையும் உங்களுக்கு தெரியும், போகிற வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இதை சொன்ன உடனே தோமா சொல்லுவார், ஆண்டவரே நீங்கள் போகிற இடமே எங்களுக்கு தெரியல, வழி எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார். இது அப்படியே கண்டினியூ சொல்லிட்டு வருவார். இதை சொல்லி முடித்தவொடனே 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள், இது முதல் நீங்கள் அவரை கண்டும் அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள் அப்படி சொல்றாரு. இதை சொல்லும் பொழுது பிலிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்பாரு, 8ஆம் வசனத்துல, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான் அப்படின்ற வசனம். பிலிப்பு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அதாவது தோமா சொன்னாரு, நீங்க போற இடங்களும் தெரியாது, வழியும் தெரியாது அப்படின்னாரு. இப்போ பிலிப்பு சொல்றாரு, நீங்க எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, தயவுசெய்து எங்களுக்கு பிதாவை மட்டும் காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு கேட்கிறாரு. ஏன் பிலிப்பு அப்படி கேட்கிறாரு? இந்த கேள்வி கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்புக்கு இப்படி பதில் சொல்றாரு, என்னை அறிந்தீங்களானா நீங்க பிதாவை அறிந்திருப்பீர்கள் அப்படின்றாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இது சீசர்களுக்கு புரியவே இல்லை. ஏன் புரியல அப்படின்னா, யூதர்களுக்கு தேவனை குறித்த என்ன ஒரு அறிவு இருந்தது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் மோசே சொல்லுவாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஸோ இஸ்ரவேலுக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா, நம்முடைய தேவன் ஒரே தேவன், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால தான் அதே தேவன் மேசியாவாக பூமியில ஆளுகை செய்வார், இந்த ரோம பேரரசுல இருந்து மீட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. பிலிப்புக்கு அதான் ஒரே குழப்பம், இவர் போறாரு அப்படின்னா, ஏன்னா ஒரே தேவன் சொல்லி நம்பிட்டு இருக்கும் பொழுது, இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு பிதா இருக்கு அப்படின்ட்டாரு. இந்த யூதர்களுக்கு இயேசுவை எங்க ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே தேவன் அப்படின்னு இருந்த அந்த கலாச்சாரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து நான் தான் அதே தேவன் சொல்லிட்டு பிதா மேல இருக்கிறாரு, பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வரேன், நான் எதுவும் சுயமா பண்ண வரல, பிதா எதை காண்பிக்கிறாரோ, பிதா எதை சொல்றாரோ அப்படியே செய்றேன் அப்படின்ட்டு பிதாவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியவே இல்லை, அதே போலதான் சீசர்களுக்கு புரியல. அப்போ அதனாலதான் பிலிப்பு கேட்கிறாரு, நீங்க பிதாவை காமிச்சிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், அது உனக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய கிரியைகள், நான் செய்கிற கிரியைகளை வைத்தாவது பிதா எனக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்றத இயேசு கிறிஸ்து பிலிப்புக்கு காண்பிக்க விரும்புகிறார்.
சீசர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனா இந்த காரியங்கள் எதுவுமே அவர்களுக்குள்ள போகவே இல்லை. இந்த கான்வர்சேஷன் வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வராரு? நீ கொலோசியர் 1:27 படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு இருக்குது. என்ன சொல்லப்போனா, திரியேக தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்கள். அவர்களை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு எப்படி இருக்குது? எப்படி சீசர்களுக்கு இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறார்கள் அப்படின்ற வெளிச்சம் சீசர்களுக்கு எப்படி புரியலையோ, இன்னைக்கு நம்ம கிட்டையும் ஆண்டவர் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. திரியேக தேவனாகிய ஒரே தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறோம், என்னை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். இப்போ சீசர்களுக்கு இயேசுக்குள்ள பிதா இருக்கிறார், இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறார் அப்படின்ற வெளிச்சம் ஏன் உள்ள போலன்னா, அதை குறித்த ஒரு அறிவு இல்லை. அந்த அறிவு இல்லாதனால விசுவாசம் அவர்களுக்குள்ள வரவே இல்லை. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனம் அப்படி சொல்லுது, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போவதற்கு முன்பாக சிசுலோடு அவர் உறவாடி கொண்டிருந்தார். அப்ப சொல்றாரு, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி தேவன் சீசலுடைய கண்களை திறந்தார் அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படி போட்டுருக்கு அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து 44 நாள் வரைக்கும் அவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. இப்ப இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, தன்னை தற்சரமா காட்டாரு, அப்பயும் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. 40 நாள் என்ன பண்ணிட்டாங்க? பேதுரு எல்லா சீசலையும் கூட்டிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. அந்த 40ஆவது நாள்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, வேற எங்கேயும் போகாதீங்க, நீங்க ஒரே இடத்துல தரித்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட வரைக்கும் என்ன பண்ணுங்க, தரித்திருங்க அப்படி சொல்றாரு. அவங்க காத்திருந்த நாட்கள் 10 நாட்கள். சரிங்களா? இந்த 10 நாட்கள் வேதத்தை நல்லா அறிந்திருப்பார்கள், ஆராய்ந்திருப்பார்கள். அந்த 50ஆவது நாள்ல தான் பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? சீசல் மேல ஊற்றப்படுகிறார். அப்படி ஊற்றப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து மறுதலித்த அதே பேதுரு இப்பொழுது என்ன பண்றாரு? எழுந்து நின்று கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசுறாரு. 3000 பேரு முதல் பிரசங்கத்திலே அவருடைய சபைகளை சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதே காரியத்தை தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, தேவனுடைய மகத்துவத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படி நான் என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். ஸோ நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா நாம் அந்த விசுவாசத்துல எந்த அளவுக்கு பார்க்கிறோம் தேவனை? நமக்குள்ளதான் வாசம் பண்றார், நம்மோடு தான் இருக்கிறார். எப்படி அவரை நாம் அறிந்திருக்கிறோம்? நமக்குள்ள இருக்க தேவனை நான் எப்படி அறிந்திருக்கிறேன்? எனக்குள்ள இருக்க தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? இதை நாம் ஆராயும் பொழுது, அதை நம்ம உணர்ந்து அந்த ஃபீலிங், அந்த கான்சியஸ்னஸ்குள்ள வரும் பொழுது, அந்த வெளிச்சத்துல வரும் பொழுது உண்மையாகவே தேவன் நமக்குள்ள இருந்து செய்கிற கிரியைகளை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்வாராக. பேசுக்கு சொல்றாரு, நான் போவேன், நான் எங்க போறேன்றத உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. எங்க போனாரு அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.